அருகில் இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டிற்கு சென்று ஒரு வாரத்திற்கு தேவையான காய்கறிகளையும் சில மளிகை சாமான்களையும் வாங்கி கொண்டு பில் கவுண்டருக்கு வந்தாள் லதா. வரிசையில் நின்றாள். இன்னும் 5 பேர் இவளுக்கு முன் காத்திருந்தார்கள். இந்த கால்வழி வேறு 52 வயதில் இது சகஜம்தான் என்று தோன்றியது அவளுக்கு. ஒருவர் பின் ஒருவராக முன்னேறி சென்று பணம் கட்டும் இடத்திற்கு வந்தாள். மேடம், 980 ரூபாய். தன் மொபைலை எடுத்து ஃபோன்பே மூலம் பணத்தை கட்டப் போனவள் 50 ரூபாய் சாக்லேட் 20 ரூபாய் என்ற விளம்பரத்தை பார்த்து ஒரு சாக்லேட்டை எடுத்துக்கொண்டு 1000 ரூபாய் ஃபோன்பே செய்தாள். வினோத்திற்கு இந்த சாக்லேட் மிகவும் பிடிக்கும். பொருட்களை எடுத்து பையில் போட்டுக்கொண்டு ஆட்டோவுக்காக காத்திருந்தாள். வேலைக்காரி கோகிலாவை கடைக்கு போக வேண்டும், நீயும் கூட வர வேண்டும் என்று நேற்றே சொல்லியிருந்தாள். ஆனால் நேரத்திற்கு அவள் வராததால் நமக்கு தேவைப்படுற நேரத்தில் வரமாட்டா என்று வேலைக்காரியை திட்டிக் கொண்டு தன் பிளாட்டுக்கு வந்து சேர்ந்தாள். லதாவுக்கு 53 வயது, 2 பெண்கள், அவர்களுக்கு திருமணமாகிவிட்டது. ஒரு மகன், அவன் 9ஆம் வகுப்பு படிக்கிறான். மகன் வினோத்திற்கு பேபிகார்ன் மஞ்சூரி என்றால் மிகவும் இஷ்டம். அம்மா, சாயங்காலம் ஸ்நாக்ஸுக்கு பேபிகார்ன் மஞ்சூரி செஞ்சு வைங்க என்று சொல்லிவிட்டு போயிருந்தான். தான் வாங்கி வந்த பேபிகார்னை எடுத்து வைத்துவிட்டு அதற்கு தேவையான பொருட்களையும் எடுத்து வைத்து கொண்டிருந்த போது வேலைக்காரி கோகிலாவின் குரல் கேட்டது. ஏன் இப்படி கத்திக்கொண்டே ஓடி வருகிறாள்? என்னவாயிற்று இவளுக்கு என்று நினைத்து கொண்டு வெளியே வந்தாள். அம்மா, செல்வம் அண்ணனை கொன்னுட்டாங்கம்மா, கண் முன்னாடியே செத்துட்டாருமா. படார் என்று வாசற்கதவை திறந்து கொண்டு பயமும் அழுகையுமாக மூச்சிறைக்க ஓடி வந்து சொன்னால் வீட்டு வேலை செய்யும் கோகிலா. என்ன சொல்ற? வாயிலிருந்து வார்த்தைகளே வரவில்லை லதாவுக்கு. லேசாக அடிவயிற்றில் ஒரு கலக்கம் ஏற்பட்டாலும் உடல் முழுவதும் ஒருவித நிம்மதி பரவுவதை அவளால் உணர முடிந்தது. அவங்க வீட்டு வாசலிலேயே போட்டு தள்ளிட்டாங்கம்மா. கத்தியால தலை, கை, காலுன்னு எல்லா இடத்துலையும் வெட்டிட்டாங்க. பாடியை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்கம்மா. போலீஸ் எல்லாம் வந்திருக்கு. கட்ட பஞ்சாயத்தில் ஏதோ பிரச்சனையா, இவரோட எதிரிங்க தான் பிளான் பண்ணி கொன்னுட்டாங்களாம். கோகிலா மேல் விவரம் சொல்லி கொண்டே போனாள். கணவனுக்கு ஃபோன் பண்ணினாள் லதா. என்னங்க, செல்வத்தை யாரோ அவங்க வீட்டு வாசலிலேயே கொன்னுட்டாங்களாம். அப்படியா? நீ வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போகாத. வாட்ச்மேனை வாசலிலேயே இருக்க சொல். கொஞ்சம் வேலை இருக்கு, அது முடிச்சிட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன். தன் வாழ்க்கை தடம் மாறி போனதை நினைத்து பார்த்தாள். சிங்கப்பூரில் அவளின் வாழ்க்கை ஸ்வர்க்கம் போல இருந்தது. கணவன் சந்திரன் பெரிய MNC கம்பெனியில் முக்கிய அதிகாரி, கை நிறைய சம்பளம். மீரா, ராதா என்று மணிமணியாய் 2 பெண் குழந்தைகள். குழந்தைகள் மேல் உசரியே வைத்திருக்கும் கணவன். பொதுவாகவே மகள்களுக்கும் அப்பாக்களுக்கும் தனிப்பாசம் உண்டு. இவர்கள் வீட்டிலேயும் அதேதான். அவன் எந்த வெளிநாடு போனாலும் அவர்களுக்காக ஒரு பெட்டி நிறைய பரிசு பொருட்களுடன் தான் திரும்பி வருவான். வீட்டோடு இருந்து வீட்டு வேலை பார்க்க மரியா என்றொரு பெண். சமையலில் இருந்து பள்ளி குழந்தைகளை தயார் செய்வது வரை அனைத்தையும் அவளே பார்த்து கொள்வாள். கிட்டி பார்ட்டிகள், வார இறுதி டின்னர்கள், சுற்றுலா பயணங்கள், வருடம் லீவுக்கு இந்தியா பயணம் என சீராக மகிழ்ச்சியாக இல்லற பேச்சும் சிரிப்புமாக எந்த பார்ட்டியிலும் அவளே ராணியாக இருப்பாள். 41 வயது என்று தெரியாத அளவு அவளுடைய அழகும் இளமையும் அவளுக்கு கூடுதல் ப்ளஸ் பாயிண்ட். சந்திரனின் நிறுவனம் சென்னையில் புதிய கிளையை தொடங்கி அவனையே அதன் நிர்வாக இயக்குனர் ஆக்கியதும் அவனின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. என்னதான் சென்னையில் இருந்து 4 மணி நேர விமான பயண அளவிலேயே சென்னைக்கு மிக அருகிலேயே சிங்கப்பூர் இருந்தாலும் அவனுக்கு இந்தியாவில், அதுவும் சென்னையில் வாழ வேண்டும் என்பதுதான் நெடுநாள் ஆசை. அவர்கள் 4 வருடத்திற்கு முன் அசோக் நகரில் வாங்கியிருந்த பிளாட்டில் வாடகைக்கு குடியிருந்தவரும் வீட்டை காலி செய்திருந்தனர். மீராவும் ராதாவும் 7ஆவதும் 9ஆவதும் படித்து வந்தனர். இந்தியா திரும்புவதற்கு சரியான வாய்ப்பும் நேரமும் இதைவிட அமையாது என மகிழ்ந்தான் சந்திரன். நீ முதல்ல சென்னைக்கு போய் வீட்டை சரி செஞ்சு குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்கூலில் ஸ்வீட் சீட் வாங்கிடு. நடுவில் ஏதாவது வேலை போட்டுக்கிட்டு நானும் வரேன். பசங்களை பார்த்து கொள்ளதான் மரியா இருக்காளே, நீ முதல்ல போய் முக்கியமான வேலைகளை பார் என்று சொல்லி லதாவை முதலில் சென்னைக்கு அனுப்பினான் அவன். அசோக் நகரின் வீட்டை பூட்டை திறக்க முயற்சி செய்து முடியாமல் திணறிக் கொண்டிருந்த அந்த நிமிடம் அவள் கண்முன்னே இன்று நடந்தது போல் இருந்தது. வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்ட், நெற்றியில் சிறிய விபூதி கீற்று, நடுவில் குங்கும போட்டு, வலக்கையில் தங்க பிரேஸ்லெட், இடக்கையில் தங்க கை கடிகாரம் என எதிர் பிளாட்டில் இருந்து வெளிப்பட்டவனை ஒருமுறை நிமிர்ந்து பார்த்தாள் லதா.
சாவியை பல முறை திருப்பியும் பூட்டு திறக்காததை கவனித்த அவன் இயல்பாக வந்து அவளிடம் இருந்து சாவியை வாங்கி எளிதாக பூட்டை திறந்து கொடுத்தான். புதுசா இந்த வீட்டுக்கு குடி வரீங்களா என்றவனிடம், இல்லை, நான் தான் ஹவுஸ் ஓனர், வீட்டை சரி செய்ய வந்திருக்கேன், நாங்களே குடி வரப்போறோம் என்றாள். அப்படியா, என் பேரு செல்வம், என்ன உதவி வேணும்னாலும் தயங்காம கேளுங்க என்றவனிடம் உடனே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டதை சட்டென்று அவளால் உணர முடிந்தது. நான் லதா சந்திரன் அறிமுகப்படுத்தி கொண்டு புன்னகைத்தபடியே அவள் வீட்டினுள் நுழைந்தாள். பின்னாடியே அவனும் நுழைவான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. என்ன வீடு இவ்வளவு தூசியா இருக்கு, இருங்க நான் போய் எங்க வீட்டு வேலைக்காரிய வர சொல்றேன் என்று தன் வீட்டுக்கு கிளம்பியவனிடம், இல்லை, நான் கீழே வாட்ச்மேனிடம் வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டிருக்கேன் என்று இவள் சொன்னதை அவன் காதிலேயே வாங்கி கொள்ளவில்லை. அவர்கள் வீட்டு வேலைக்காரி கோகிலா இவள் வீட்டு வேலைக்காரியாகவும் வந்தாள். பின்வரும் நாட்களில் இவ்வாறு பல பல உதவிகளை அவன் செய்து கொடுத்தான். புது சிம் கார்டு வேண்டும் என்றால் அடுத்து அரை மணி நேரத்தில் அண்ணன் கொடுத்துவிட்டு வரச் சொன்னாரு என்று ஒருவன் கொடுத்துவிட்டு செல்வான். ரேஷன் கார்டு இல்லாமலேயே புது கேஸ் கனெக்ஷன் கிடைத்ததும் அவன் புண்ணியத்தில்தான். வீட்டு வெள்ளையடிக்க பெயிண்டர், மற்ற மரத்து வேலைகளுக்கு நல்ல கார்பெண்டர் என்று கேட்டாலும் கேட்காமலையும் அவனிடம் இருந்து உதவிகள் கிடைத்தன. இவன் யாரு, என்ன வேலை செய்யறாரு என்று கோகிலாவிடம் வந்த நாளே கேட்டாள். அவர் பெரிய ஆளுங்கட்சி ஆளுமா, கட்சியில எல்லாரையும் அவருக்கு தெரியும், மார்க்கெட்ல நிறைய கடையெல்லாம் வச்சிருக்காரு என்று அவளுக்கு தெரிந்த விஷயத்தை சொன்னாள். பிறகு ஒரு சமயம் அவன் திருமணம் ஆகாதவன், அம்மா மற்றும் அண்ணன் அண்ணி அவர்கள் குழந்தைகளோடு கூட்டு குடும்பமாய் வாழ்கிறவன் என்று தெரிந்து கொண்டாள். பக்கத்து தெருவில் இருந்த அவர்கள் பழைய வீட்டை இடித்து பெரிய வீடு கட்டு கொண்டிருப்பதால் இந்த பிளாட்டில் அவன் தன் குடும்பத்துடன் தற்காலிகமாக வசித்து வருகிறான் என்பதும் தெரிந்தது. 35 வயது இருக்காது, ஏன் இன்னும் கல்யாணம் செய்து கலை என்று கோகிலாவிடம் ஒரு முறை கேட்டபோது, அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, நானும் இவங்க இந்த பிளாட்டுக்கு வந்ததுல இருந்து தான் அவங்களுக்கு வேலை செய்கிறேன் என்று கூறினாள். ஏதாவது விசாரிக்க தினம் 2 முறையாவது அவள் வீட்டிற்கு அவன் வர ஆரம்பித்தான். வெறும் அத்தியாவசிய பொருட்களுடன் கொடித்தனம் நடத்தி கொண்டிருந்தாள். ஏன் ஒரு டிவி கூட இல்லாம இருக்கீங்க, வாங்க எனக்கு தெரிஞ்ச கடையில வாங்கித்தரேன் என்று அவன் காரிலேயே கூட்டி கொண்டு போய் வாங்கி கொடுத்தான். வேறு பல சந்தர்ப்பங்களிலும் நானே உங்களை அங்கே டிராப் செய்கிறேன் என்று அவள் வேறு வேலைக்காக வெளியே செல்லும் பொழுதும் அவளை தன் காரிலேயே அழைத்து செல்ல ஆரம்பித்தான். ஒரு முறை டெல்லியில் வேலை இருந்தால் சந்திரன் அங்கே வந்துவிட்டு சென்னை வழியாக சிங்கப்பூர் சென்றான். ஆனால் சில மணி நேரங்களே அவனால் இருக்க முடிந்தது. வீட்டில் அவள் செய்து கொண்டிருந்த மாறுதல்களும் புதுப்பித்தல்களும் அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. சமையல் அறையை முழுவதுமாக சிங்கப்பூர் வீட்டில் இருப்பது போல மாற்றியமைத்து கொண்டிருந்தாள். கழிப்பறையில் டைல்ஸ், கிளாசட் எல்லாம் புதுசும் போடும் வேலையும் நடந்து வந்தது. எல்லாம் சூப்பராக இருக்கு, ஆனால் சீக்கிரமா சிங்கப்பூர் வந்துடு, பசங்களும் நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றோம் என சொல்லிவிட்டு சென்றான் அவன். பள்ளியில் அட்மிஷன் வாங்குவதுதான் அவளுக்கு பெரும் பாடாக இருந்தது. ஒரு முறை அவள் கணவனிடம் தொலைபேசியிலும், இன்னும் எவ்வளவு ஸ்கூல் ஏறி இறங்குறதுன்னு தெரியல, இங்கே ஸ்கூல் அட்மிஷனே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், யாரையாவது தெரிஞ்சிருந்தாதான் ஏதாவது நடக்கும் போல இருக்கு என்று குறைபட்டு கொண்டிருந்த போது உரையாடலை கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்த செல்வம் அவள் கணவனுடன் பேசி முடித்ததும், என்னங்க ஒரு வார்த்தை என்னை கேட்கக்கூடாதா, நம்ம ஏரியாவில் இருக்கிற பெரிய ஸ்கூல் கலைவாணி வித்யாலயாலேயே நான் சீட் வாங்கி தரேன், நாளைக்கு டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ரெடியாக இருங்க, காலையில் 10 மணிக்கு பிரின்ஸ்பாலை போய் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு சென்றான். அடுத்த நாள் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பிரின்ஸ்பாலை பார்க்கவே முடியாது என்று அடிக்காத குறையாக இவளை துரத்திய பிரின்ஸ்பாலின் உதவியாளர் சிரித்த முகத்துடன் இருவரையும் வரவேற்று டீ கொடுத்து உபசரித்து செல்வத்தை பார்த்து, கொஞ்சம் இருங்க சார், மேடம் இப்போ ஃப்ரீ ஆயிருவாங்க என்று குலைந்து நிற்பதை பார்த்து வியந்து போனாள். 2 பெண்களுடன் சீட் மிக எளிதாக கிடைத்தது. லதாவால் நம்பவே முடியவில்லை. மிகவும் கஷ்டம் என்று நினைத்த ஸ்கூல் அட்மிஷன் வேலை அவ்வளவு ஈஸியாக முடியும் என்று அவளும் எதிர்பார்க்கவில்லை. பள்ளிக்கூட வேலை முடிந்து வீட்டிற்கு கிளம்பும்போது தெருவில் ஒரு ஜவுளிக்கடை திறப்பு விழா இருப்பதாகவும் அதை முடித்து கொண்டு பிளாட்டில் டிராப் செய்வதாகவும் கூறினான் செல்வம். வேண்டாம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் ஆட்டோ பிடித்து போய்விடுகிறேன் என்றாள். இல்லை இல்லை, 10 நிமிடம்தான், உடனே கிளம்பிவிடலாம் என்று ஜவுளிக்கடை திறப்பு விழாவிற்கு அவளையும் அழைத்து சென்றான். லதா அவ்வளவு கூட்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்திருந்தார்கள்.
செல்வம் வந்தவுடன் அவனுக்கு மாலை அணிவித்து சால்வை போட்டு மரியாதை செய்தார்கள். அந்த மாதிரி வரவேற்பை அவள் இதுவரை பக்கத்தில் இருந்து பார்த்ததே இல்லை. இதுதான் முதல் முறை. ரிப்பன் கட் செய்து ஜவுளி கடையை திறந்து வைத்தான் செல்வம். மேடம், நீங்க இந்த குத்து விளக்கை ஏற்றி வையுங்கள் என்று யாரோ ஒருவர் கூற ஒரு நிமிடம் பதறிவிட்டாள் லதா. இவர்கள் என்னை யார் என்று நினைத்து இப்படி கூறுகிறார்கள்? ஒருவேளை நான் செல்வத்தின் மனைவி என்று நினைத்து விட்டார்களா? அவள் யோசித்து கொண்டிருக்கும் போதே யாரோ ஒருவர் எரிந்து கொண்டிருக்கும் மெழுகுவர்த்தியை அவள் கையில் கொடுத்து ஏற்றச் சொன்னார்கள். கூட்டத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் வேறு வழியில்லாமல் விளக்கை ஏற்றினாள். லதாவுக்கு சங்கடமாக இருந்தது. நான் இங்கு வந்திருக்க கூடாது என்று நினைத்தாள். திறப்பு விழா முடிந்ததும் விழாவுக்கு வந்தவர்கள் தங்களுக்கு வேண்டிய துணிகளை கடையில் வாங்கினார்கள். செல்வம் 4-5 பட்டு சேலைகளை எடுத்து வைத்துவிட்டு இதில் எது நன்றாக இருக்கிறது என்று அவளிடம் கேட்டான். ஒருவேளை அவனுடைய அம்மா அல்லது தங்கைக்கு வாங்குகிறான் என்று நினைத்து அதில் இருந்த வெளிர் மஞ்சள் நிறத்தில் பச்சை பார்டரில் இருந்த சேலையை எடுத்து கொடுத்தாள். அதன் விலை 26,000 ரூபாய் என்று இருந்தது. பணத்தை கொடுத்து சேலையை வாங்கி கொண்டு பிளாட்டுக்கு வந்து சேர்ந்தனர். அவள் தன்னுடைய பிளாட்டுக்கு போகும்போது சேலையை கையில் கொடுத்தான் செல்வம். எனக்கா? வேண்டாம் என்று ஒரு அடி பின்வாங்கி சென்றாள் பயத்துடன். ஏன், நான் வாங்கி கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களா? என்னோட ஞாபகமா இந்த சேலை உங்ககிட்டயே இருக்கட்டும் என்றான். அமைதியாக நின்றவளின் கையை பிடித்து சேலையை அவள் கையில் வைத்துவிட்டு புன்னகைத்தபடி, அடுத்த வாரம் உங்க பிறந்த நாள்னு சொன்னீங்கல்ல, என்னுடைய சிறிய பரிசு இது என்றான். வேண்டாம், வேண்டவே வேண்டாம் என்று மறுக்காமல் ஏன் இதை வாங்கி கொண்டேன்? லதா அவளையே கேட்டுக்கொண்டாள். ஆனால் பதில் எதுவும் கிடைக்கவில்லை. ஏதோ தவறு செய்கிறோமோ என்று மனது மட்டும் அவ்வப்போது சுட்டி காட்டிக்கொண்டே இருந்தது. அன்று லதாவின் பிறந்த நாள். முதல் வாழ்த்து தன் கணவனிடம் இருந்தும் குழந்தைகளிடம் இருந்தும் வந்தது. திருமணத்திற்கு பிறகு தன் கணவன் இல்லாமல் இருக்கும் முதல் பிறந்த நாள் இதுதான். இந்த தனிமை அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது. பிறந்த நாளன்று செல்வம் வாங்கி கொடுத்த சேலையை கட்டிக்கொண்டாள். பிறந்த நாளுக்கு ட்ரீட் எல்லாம் கிடையாதா என்று சிரித்து கொண்டே கேட்ட செல்வத்திற்கு ட்ரீட் கொடுக்க பெரிய ஹோட்டலுக்கு போனதும் யதார்த்தமாகத்தான். எப்பொழுதும் நடந்தது என்று தெரியவில்லை. ஆனால் மிக குறுகிய காலத்தில் நட்பு வேறாக மாறியது. 2 பெண் குழந்தைகளுக்கு தாய், ஒரு நல்ல கணவனுக்கு மனைவி ஆகிய அனைத்தையும் மறந்து தன்னை இழந்தாள். முதன்முறை இருந்த பயம் அடுத்த முறை இல்லை. ஒரு முறை பல முறை ஆனது. வேண்டாத அசுரப்பேய் ஒன்று அவளை பிடித்து கொண்டதோ என்று கூட அவள் நினைத்தாள். வீட்டு வேலைகள் முடிந்தன. அவள் கணவனும் சீக்கிரம் வந்து சிங்கப்பூர் வந்து பேக்கிங் வேலையை ஆரம்பிக்க அவசரப்படுத்தினான். கிளம்பும்போது, செல்வம், நீ திரும்பி வரும்போது இங்கே பிளாட்டில் இருக்க மாட்டேன், கட்டி முடிச்ச எங்கள் வீட்டுக்கு போயிருப்பேன், இன்னும் 2 வாரத்தில் கிரகப்பிரவேசம் என்று கூறினான் அவன். சிங்கப்பூர் போனதில் இருந்து சென்னையில் இருந்தபோது இருந்த மாதிரி ஓய்வாக அவளால் இருக்க முடியவில்லை. அங்கே மற்றவர்களை வேலை வாங்கியதால் போதுமானதாக இருந்தது. சிங்கப்பூரில் வேலைக்கு மேல் வேலை, ரொம்ப ஓய்ச்சலாக இருந்தது. திடீரென்று அவளுக்கு மாதவிடாய் ரொம்ப நாள் தள்ளி போனது போல தோன்றியது. சில மாதங்களாகவே மாதவிடாய் சரியாக வருவதில்லை. இந்தியாவுக்கு போவதற்கு முன் அவள் மருத்துவரிடம் சென்று காண்பித்த பொழுது, உங்களுக்கு மெனோபாஸ் சமயம் என்று தோன்றுகிறது, இன்னும் 1 வருடத்தில் முழுவதுமாக நின்றுவிடக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளன, வேறு பிரச்சனை ஒன்றும் இல்லை என்றால் கவலைப்பட வேண்டியதில்லை என்று கூறியிருந்தார் டாக்டர். டாக்டரிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர் எழுதி கொடுத்த மருத்துவ பரிசோதனைகளை செய்தாள். லதா மருத்துவரை அடுத்த நாள் பார்க்க சென்றபோது புன்முறுவலுடன் வரவேற்றார் மருத்துவர். குட் நியூஸ், பயப்படும்படி ஒன்றுமில்லை, நீங்க பிரெக்னன்ட் என்றார் டாக்டர் சிரித்தபடி. தலையில் இடி இறங்கியது என்று பலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறார். அதை அந்த கணம் அவள் உணர்ந்தாள். என்ன சொல்றீங்க? எனக்கு மெனோபாஸ் டைம் என்று போன தடவை சொன்னீங்களே என்றவளிடம், ஆமாம், ஆனால் மெனோபாஸ் ஆகலையே, ஆகக்கூடும் என்றுதானே சொன்னேன் என்றார் மருத்துவர். இது பிளான் பண்ணலை டாக்டர், அபார்ஷன் பண்ணிடலாமா என்றவளிடம், நான் அதற்கு ஒப்புதல் தர முடியாதும்மா, கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகிவிட்டது, உங்கள் ஹீமோக்ளோபின் கவுண்ட்டும் குறைவாக இருக்கு, ரொம்ப அனீமிக்கா இருக்கீங்க, அபார்ஷன் ஷேப் கிடைக்காது என்றார். ஏன் பயப்படுறீங்க? நிறைய பேர் முதல் குழந்தையே இந்த வயசில் பெற்றுக்கிறாங்க என்றார் அவர் விஷயம் புரியாமல். வீட்டுக்கு எப்படி திரும்பி வந்தோம் என்று புரியாத அளவு திக்பிரமை பிடித்து இருந்தாள். செல்வத்துக்கு ஃபோன் போட்டாள். விஷயத்தை சொன்னான். எப்படியாச்சு? நாம் பாதுகாப்போடு தானே இருந்தோம் என்றான் அவன். இவள் என்ன பதில் சொல்ல முடியும்? விதி வலியது என்பதை தவிர.
நீ என்ன செய்ய போற என்று கேட்டான். அபாஷன் செய்ய முடியாததை கூறினாள். அப்போ உன் கணவனிடம் அவன் குழந்தைன்னு சொல்லிடு என்றார். அதுவும் முடியாது, நாங்கள் பல மாசங்களா பிரிஞ்சிருக்கோம். நான் சென்னை வரும் முன் அவர் ஆபீஸ் வேலை விஷயமாக சைனா போயிருந்தார் என்றாள். அவன் பேசாமல் போனை வைத்து விட்டான். 2 நாட்கள் துளி தூக்கம் இல்லை. நரக வேதனை. சென்னையில் இருந்தபோது சந்திரனின் பெற்றோர் வந்து உதவுதவாக கூறினார்கள். இவள் தான் இங்கே பெயிண்டிங் மற்ற வேலைகளையும் நடப்பதால் உங்களுக்கு தூசி தும்பு உடம்புக்கு ஆகாது என்று வரவிடாமல் தடுத்து விட்டாள். அவர்களுடன் இருந்துவதில் இந்த மாபெரும் தவறு நடக்காமல் இருந்திருக்குமோ என்று நொந்தாள். கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். வேறு வழியில்லை, சந்திரனிடம் சொல்லியே ஆக வேண்டும். விவாகரத்து செய்து விடுவானோ? தஞ்சாவூரில் இருக்கும் தாய் வீட்டுக்கு போய் மானம் கெட்ட வாழ்வு வாழ வேண்டுமோ என்று 1008 சிந்தனைகள் அவளுக்கு. வீட்டில் குழந்தைகள் எதிரில் பேச முடியாது. சாயந்தரம் செட்டியார் முருகன் கோவிலில் போய் வரலாமா? கணவனை கேட்டாள். நீங்க ஆஃபீஸ் இருந்து நேராக வந்துடுங்க, நான் அங்கே வந்துடுறேன் வினோதமாக பார்த்தான் சந்திரன். எப்பொழுது லீவு நாட்களில் குடும்பத்தோடு கோவிலுக்கு போவதுதான் வழக்கம். மாலை இறைவனை வணங்கி முருகனின் உதவியை மன்றாடி கேட்டுக்கொண்டு கோவிலை வலம் வந்து பிரகார மண்டபத்தில் அமர்ந்தாள். அவனும் அவளும் வலம் வந்து அமர்ந்து அவளே பேசட்டும் என்று பொறுமை காத்தான். சில நிமிட மௌனத்திற்கு பிறகு நான் பிரெக்னெண்டா இருக்கேன் என்றாள். ஏதோ சொல்ல வாய் திறந்தவன் வாயில் இருந்து பேச்சே வரவில்லை. பேயறந்த போல முகம் வெளிரியது. என்ன சொல்ற நீ? உனக்கு என்ன பைத்தியமா? நீ எப்படி கர்ப்பமாக இருக்க முடியும் என்றான் கோபமாக. இல்லை, உண்மைதான். டாக்டரிடம் போயிருந்தேன். இப்போ 4 மாசம் என்றாள். சென்னையில் என்ன ஆச்சு என்றான். சுருக்கமாக சொன்னாள். அதற்கு பிறகு அவன் ஒன்றுமே பேசவில்லை. வீடு வந்த பிறகு உண்ணாமல் வேறு அறைக்கு உறங்கச் சென்றான். உறங்கினானா என்று தெரியாது. மறுநாள் காலை அவள் இருக்கும் இடம் வந்தான். நான் உன்னை விவாகரத்து செஞ்சா என் குழந்தைகளுக்கு அம்மா இல்லாம போயிடும். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு இப்போ எல்லாம் புரிஞ்சுக்கிற வயசு. நீ செஞ்ச இந்த காரியம் அவங்களை நிலைகுலைய செஞ்சிடும். வாழ்க்கை முழுக்க இந்த அவமானத்தை அவங்க சிலுவையா தூக்கணும். ஏளன பேச்சுக்களையும் உறவினர் மத்தியில் அவமானத்தையும் தாங்க வேண்டிய அவசியமும் தேவையும் அவர்களுக்கு இல்லை. அதனால் உன் வயிற்றில் வளரும் இந்த குழந்தை என் குழந்தையாகவே வளரட்டும். இனி இதை பற்றிய பேச்சு வேறு எதுவும் இல்லை, பேசவும் வேண்டாம் என்று கூறி அலுவலகம் கிளம்ப ஆயத்தமானான் அவன். சென்னை வந்த பிறகு குழந்தை பிறந்தது. அவளின் துரதிர்ஷ்டம் குழந்தை அச்சு அசலாக செல்வத்தைப் போலவே இருந்தது. வினோத் என்றும் பெயரிட்டனர். மீராவும் ராதாவும் தம்பி பாப்பாவின் மேல் மிகவும் ஆசையாக இருந்தனர். சந்திரனை எதுவும் பாதிக்கவில்லை. அவனும் குழந்தையிடம் அன்புடன் கொஞ்சி விளையாடினான். லதாவை எந்த முறையிலும் கேவலப்படுத்தவோ மரியாதை குறைவாகவோ நடத்தவில்லை. முழு கவனத்தையும் அவன் அலுவலக பணியில் செலுத்தினான். சந்திரன் இல்லாத சமயம் செல்வம் ஒரு முறை குழந்தையை பார்த்துவிட்டு சென்றான். லதா நடுங்கி போய்விட்டாள். நீங்க தயவு செஞ்சு என்னையோ குழந்தையோ இனிமே பார்க்க வராதீங்க. எனக்கு நீங்க செய்யும் மிகப்பெரிய உதவி இது இருக்கும் என்று அவனிடம் கெஞ்சி கேட்டுக்கொண்டாள் அவள். இப்பொழுதும் வினோத்துக்கு 14 வயது, 9ஆம் வகுப்பு. பள்ளி செல்கையில் வருகையில் அவனை செல்வம் கவனிக்கிறான் என்று அவளுக்கு தெரியும். ஆனால் அதற்கு பிறகு செல்வம் வீட்டுக்கு வரவில்லை என்பதே அவளுக்கு ஒரு பெரிய நிம்மதி. மீராவுக்கும் ராதாவுக்கும் திருமணம் முடிந்தாகிவிட்டது. இதோ இப்பொழுது அவன் இறப்பு செய்தி வந்திருக்கிறது. திடீரென்று வாசலில் ஒரே சத்தம். யாரோ குடித்துவிட்டு கத்துவது போல கேட்டது. வெரண்டாவில் இருந்த மீன் தொட்டி சல்லென்று தரையில் விழுந்து நொறுங்கும் சத்தம் கேட்டு பதைத்து கதவை திறக்க முற்பட்ட பொழுது வாசலில் ஒருவன், எங்க அண்ணன் அங்கே செத்து கிடக்கிறாரு, என்னடி நீ இன்னும் புள்ளைய கூட்டிக்கிட்டு அங்கே வரல? அண்ணன் புள்ளதான், அண்ணனுக்கு கொல்லி போடணும் தெரியுமா என்று ஒருவன் கத்துவது கேட்டது. அடப்பாவி, எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு தான் செத்து போயிருக்கியா? ஐயோ, சீக்கிரம் வரேன்னு சொன்னாரே, இன்னும் அவரை காணமே என்று அவசரமாக கணவனுக்கு ஃபோன் செய்தாள் லதா. ரிங் போய்கொண்டே இருந்தது. சந்திரன் ஃபோன் காலை எடுக்கவில்லை. டிரைவிங்கில் எடுக்கவில்லையோ என்று வாட்ச்மேன் செல்லுக்கு ஃபோன் பண்ணி, வாசல்ல கலாட்டா பண்ணுறவங்களே கொஞ்சம் வெளியே போக சொல்லுப்பா என்றாள். சமாதானம் செய்து வந்தவனை வெளியேற்றும் சத்தம் வாசலில் கேட்டது. வந்தது யாராக இருக்கும்? யாருக்கும் தெரியாது என்று இவள் நினைத்த விஷயம் இப்படி அவமானமாக 4 பேர் கேட்கும்படி போட்டு உடைக்கப்பட்டு விட்டதே. அக்கம் பக்கத்தில் யாராவது கேட்டிருப்பார்களா? வினோத் ஸ்கூலிலிருந்து வரும் நேரம் வேறு. திரும்ப கணவன் செல்லுக்கு ஃபோன் போட்டுக்கொண்டே இருந்தாள். கடைசியில் ஃபோன் எடுக்கப்பட்டது. ஆனால் பேசியது சந்திரன் இல்லை. நான் ஆழ்வார்பேட்டை டிராஃபிக் போலீஸ் கேசவன் பேசுகிறேன். யார் பேசுறது என்றார் ஒருவர் மறுமுனையில். நான் மிஸ்ஸஸ் லதா சந்திரன் பேசுகிறேன். இது என் கணவர் செல்போன், எப்படி உங்களிடம் வந்தது என்றார்.
அம்மா, பக்கத்தில் பெரியவங்க யாராவது இருக்காங்களா? கூட உறவுக்காரங்க யாராவது இருக்காங்களா? இல்லை, நான் தனியாக தான் இருக்கேன். என் மகன் இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரலை. என்ன விஷயம்? என்கிட்ட சொல்லுங்க என்றாள். உங்கள் கணவர் பெரிய விபத்தில் சிக்கி கவலைக்கிடமாக இருக்கார். நீங்கள் ஆழ்வார்பேட்டையில் பில்ராத் ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரமாக வாங்க என்றார் கேசவன். வாசலில் வாட்ச்மேன், மேடம், வினோத் ஸ்கூல்ல இருந்து வந்தவுடன் பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்க சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு ஆட்டோவில் பறந்தாள் மீரா. உடனே பில்ராத் ஹாஸ்பிட்டலுக்கு வா. அப்பா சீரியஸாம், கார் ஆக்சிடென்ட். நீ ராதாவுக்கு ஃபோன் பண்ணி உடனே பெங்களூரில் இருந்து கிளம்பி வர சொல்லு என்று அவசரமாக ஃபோன் செய்தாள். மருத்துவமனைக்குள் நுழைந்தவுடன் அங்கே நின்று கொண்டிருந்த போலீஸ்காரரிடம் சென்று, நீங்க தான் கேசவனா என்றாள். ஆமாம்மா, கூட யாரும் வரலையா என்று சுற்றுமுற்றும் பார்த்தார். இல்லை, இப்போ என் மகள் வந்து விடுவாள். என் கணவர் எங்கே இருக்கார் சொல்லுங்க என்றாள். ரொம்ப சாரிம்மா, அவர் ஸ்பாட்லேயே இறந்து விட்டார். ரெட் லைட்டில் கவனிக்காமல் வேகமாக திரும்பிய போது பஸ் இடித்து அந்த இடத்துலையே இருந்து விட்டார். உள்ளே போய் பார்க்கலாம், உங்கள் மகள் வரட்டும் என்றார். ராதாவால் எதையும் நம்ப முடியவில்லை. தன்னை சுற்றி ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது என்று மட்டும் உணர்ந்தாள். ஆனால் என்னவென்று புரியவில்லை. மகளும் மருமகனும் மருத்துவமனையில் படிவங்களை பூர்த்தி செய்து கட்ட வேண்டிய பணத்தை கட்டி செய்ய வேண்டியவைகளை செய்து உடலை பெற்றுக்கொண்டு வேறு திரும்பினர். அதற்குள் விஷயம் தெரிந்து வீட்டை சுற்றி உறவினர்கள், நண்பர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. வினோத் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தான். யார் யாரோ வந்து ஆறுதல் சொன்னார்கள். பெண்கள் இருவரும் அப்பாவின் உடல் மேல் விழுந்து புரண்டு அழுதனர். அப்பா தலைப்பகுதியை விட்டு வினோத் விலகவில்லை. பசங்க மேல உசிரியே வச்சிருந்தான். இப்படி அவசரமா ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டானே என்று யாரோ ஒருவர் பொதுவில் சொல்லிக் கொண்டிருந்தனர். இந்த துயரத்திலும் செல்வத்தின் நாட்கள் யாராவது வந்து குழப்பம் செய்வார்களோ என்று லதாவின் மனம் விழித்து கொண்டு கவலைப்பட்டது. ஆனால் யாரும் வரவில்லை. இந்த சமயத்தில் அவர்கள் வந்து எதுவும் செய்வது மிக ஈனமான செயலாக இருக்கும் என்று அவர்களே உணர்ந்து இருப்பார்கள் என்று அவளுக்கு தோன்றியது. புது உயிரை தனதாக்கி கொண்டு ஒரு முறை அவள் மானத்தை காப்பாற்றியவன் இம்முறை உயிரை கொடுத்து அவள் மானத்தை காப்பாற்றியிருக்கிறான். காலையில் மின்மயானத்திற்கு உடல் எடுத்துச் செல்லப்பட்டது. இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் காலை 11 மணி. வினோத் சிறுவனாக இருந்தாலும் காரியங்கள் அனைத்தையும் அவனே செய்தான். சந்திரனின் உடல் உள்ளே இழுக்கப்பட்டு தீக்கு இரையானது. அப்பொழுது தாரை தப்பட்டை முழங்க, பட்டாசுகள் வெடிக்க, மலர்கள் சொரிய செல்வத்தின் உடலும் அதே மயானத்திற்கு வந்தது. தந்தையின் அஸ்திக்காக ஓரமாக தன் அக்கால் கணவனுடன் நின்று கொண்டிருந்த வினோத்திடம் வந்தார் செல்வத்தின் அண்ணன். தம்பி, இந்த கற்பூரத்தை கொஞ்சம் தொட்டு கொடுப்பா என்று ஒரு தட்டை நீட்டினார். யார் இவர்? எதற்கு நம்மை அணுகுகிறார் என்று யோசிக்கும் நிலைமையில் வினோத்தும் அவன் மாமாவும் இல்லை. எதுவும் புரியாவிட்டாலும் கற்பூரத்தை தொட்டு கொடுப்பதில் என்ன தவறு என்று நினைத்து வினோத் தொட்டு கொடுத்தான். தன் மகன் தனக்கு உயிர் கொடுத்தவனுக்கும் தனக்கு அப்பா என்ற உறவை கொடுத்தவனுக்கும் ஒரே நாளில் ஈமச்சடங்கு செய்வதை பார்த்து அழுது கொண்டிருந்தாள் லதா.